இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் துவைத்தவர்கள். கடவுளின் பொருட்டு அவர்கள் தங்கள் உடல்களை தண்டனைக்கு கையளித்தார்கள். அவர்கள் அழியாத மணிமுடியை பெற்றுக்கொண்டார்கள். தானியேல் ஆகமம் அதிகாரம் 3 திருவசனங்கள் 95. தலைவராகிய ஆண்டவரே, உமது பணிவாழ்வில் தங்களை அர்ப்பணித்து தங்கள் உயிரையே துச்சமென மதித்து பல்வேறுபட்ட வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து உமக்கு ஊழியம் புரிந்த இந்த புனிதர்களின் வாழ்க்கையை உம்மிடத்திலிருந்து மணிமுடியாக அவர்கள் பெற்றுக்கொண்டது போல் இந்த புனிதர்களின் வாழ்க்கையை பின்பற்றி வாழும் மக்களாகிய நாங்களும் அவர்களுடைய வாழ்க்கையின் பயணங்களில் நாங்களும் பின்பற்றி எங்கள் வாழ்க்கையை தொடரும்படியாக செய்தருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம்.